ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பரமேஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ஒரு டேஸ்டியான ரெசிபி கேரளா ஸ்டைல் கலத்தப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. நான் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ அதனோட ரெசிபி உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். ஒரு டேஸ்டியான ரைஸ் கேக்குன்னு சொல்லாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு நம்ம 1 கப் பச்சரிசி எடுத்து ஊற வச்சுருக்கலாம். பச்சரிசி ஒரு 2-3 முறை தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரிசி நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இதில் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 4-5 மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சேன். நல்லா ஊறி வந்துடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை கொரகொரப்பாக இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இது ரொம்ப நைஸாக அரைச்சாதாங்க அப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக வரும். ஸோ கொரகொரப்பு இல்லாமல் அரைச்சிக்கோங்க. அதோட பார்த்திங்கன்னா இதில் 1 கப் அளவுக்கு சாதம் சேர்த்துக்கலாம். நம்ம நார்மலாக வீட்டில் வடிக்கிற சாதமும் சேர்த்துக்கலாம். இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். அதோட பார்த்திங்கன்னா 1 கப்பு தேங்காய் இந்த மாதிரி பீசஸாக சேர்த்துக்கலாம். அதோடு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்குப்பாங்க. ஸோ அதை நான் ஸ்கிப் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. அதோடு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து 1 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். மாவு பார்த்திங்கன்னா தெரியும், கொஞ்சம் கூட கொரகொரப்பு இல்லாமல் நல்லா நைஸாக இருக்குது. இப்போ இதுக்கு நம்ம வெல்லம் ரெடி பண்ணிடலாம். வெல்லம் பார்த்திங்கன்னா பாகு போல் இல்லாமல் சும்மா கரைஞ்சி வந்தால் போதும். அந்த அளவுக்கு காய்ச்சி எடுத்துக்கலாம். 1 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா இதை கொதி விட்டுக்கலாம். கொதித்து வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துடும். நல்லா டார்க்கான வெல்லம் எடுத்திங்கன்னா இந்த ஆப்பத்துக்கு கலர் சூப்பராக வரும். பாருங்கள், தண்ணி நல்லா வெல்லம் கரைஞ்சி வந்துடுச்சு. இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். ரொம்ப சூடாக வேணாம், ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த மாவில் 1/4 ஸ்பூன் சோட்டா மாவு சேர்த்துக்கலாம். அதோட 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். சோட்டா மாவு கண்டிப்பாக சேர்த்து தான் ஆகணுங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் புசு புசுன்னு. ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் பொடி இல்லாதவங்க நீங்கள் நம்ம அரிசி அரைச்சோம் இல்லையா, அந்த டைம்லேயே நீங்கள் ஒரு 4-5 ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போது இந்த சூட்லேயே பார்த்திங்கன்னா இந்த வெல்லத்தையும் நம்ம ஊற்றிக்கலாம். வெள்ளை தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அது சூடாக ஊற்றுறதுனால அங்கங்கே கட்டிப்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் சேர்த்துருக்க தேங்காய் பார்த்திங்கன்னா அங்கே குட்டி குட்டியாக பீசஸாக தெரியும். ஸோ அது வெந்து வரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்தாச்சு. தோசை மாவை விட நல்லா கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க. அதுக்கு ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். ஒரு அலுமினிய குக்கர் எடுத்துக்கோங்க, அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். அலுமினிய குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய், அதோட 1 ஸ்பூன் நெய். நம்ம ஒரு தேங்காய் 1 கப் அளவுக்கு தேங்காய் பொடியாக வெட்டி வச்சுருக்கோம். அதை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக கலர் மாறின பிறகு நம்ம ஒரு 10-15 பல்லு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே முந்திரி பருப்பு சேர்த்துட்டோம்னா ரொம்ப தீஞ்சு போயிடும். இப்போ கேரளாவில் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்ப்பாங்க. ஸோ அந்த டேஸ்ட்டு உங்களுக்கு பிடிக்குன்னா சேர்த்துக்கோங்க. ஆனால் நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேங்க. இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறின பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவு எடுத்து இதில் ஊற்றிட்டு நல்லா விசில் போடாமல் ஒரு 15-20 நிமிஷம் ஃபுல்லாக சிம்மில் வச்சு தான் நம்ம வேக வைக்கணும். மேலே விசில் போடக்கூடாது, ஆவி போக விட்டுடணும். 15 நிமிஷம் கழித்து நீங்கள் திறந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துட்டு இருக்கும். இன்னும் ஒரு 15 நிமிஷம் நல்லா இது சூடாக இருக்கா, இன்னும் ஒரு 15 நிமிஷம் இது மாதிரி விட்டிங்கன்னா அது மாதிரி ஆறி சூப்பராக வரும். நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் முக்கியமான இதுவே பார்த்திங்கன்னா நல்லா ஆற விட்டுடணும். சூட்டில் நீங்கள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஷேப்பாக வரவே வராது, கொஞ்சம் கூடவே நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஒரு பிளேட்டை வச்சு நல்லா கவுத்து போட்டுட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா கேக்கு மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் செஞ்சு பார்த்தேன், வீட்டில் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அதனால தான் உங்களுக்கு ரெசிபி ஷேர் பண்ணுறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். இதை நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா நல்லா பீஸா மாதிரி ஷேப்பில் சூப்பராக இருக்கும். வீட்லேயே செய்யலாம். நல்லா நெய் கேக்கெலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா பிரித்து பார்த்தா இந்த மாதிரி சொல்லியாக இருக்கணும். நல்லா இதுதான் கரெக்டான அளவுன்னு அர்த்தங்க. இன்னும் ஆறுச்சுன்னா இன்னும் நல்லாவே இருக்கும். நல்லா தேன் குடும்பம் நம்ம பல்லாச்சோலை எல்லாம் பிரித்தா வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ஷேப் நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், இது பிரித்து காட்டும் போது பாருங்கள் நமக்கு இந்த ஷேப் கரெக்டாக இருக்கா. இது மாதிரி வந்துச்சுன்னா கரெக்டாக நம்ம செஞ்சுருக்கோம் அப்படின்னு அர்த்தம். டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப தலை சாஃப்டாக செம்மையாக இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்க ஈவினிங் வந்தாங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக வீட்லேயே ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. நல்லா ஆறின பிறகு பார்த்திங்கன்னா பீஸாக செம்மையாக கட் பண்ணி வச்சுட்டோம். பீஸா மாதிரி எங்கள் பசங்க எடுத்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணாங்க. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.